வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் குரு பெயர்ச்சி பலன்கள் 2026ல் தினம் ஒரு ராசியை பார்க்குறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி ரொம்ப 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 முக்கியமான ராசி. 12 ராசியில பெரிய அளவிலான பணத்தை, பெரிய அளவிலான வெற்றியை, பெரிய அளவிலான அனுகூலத்தை, பல யோகங்களை பெறப்போற ராசியில் முதன்மையாக இருக்கக்கூடிய ராசி இந்த ராசி தான். கன்னி ராசிக்கு இந்த 2026 குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். கன்னி ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற போறார் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து. அதிலிருந்து ஒரு வருடத்திற்கு கன்னி ராசிக்கு பணமழை பொழிய போகுது. இந்த 11ஆம் இடம் லாபஸ்தானம் மட்டுமில்ல, ஆசை நிறைவேறும் இடம். அந்த ஆசை நிறைவேறும் இடத்தில் குரு பகவானான நவ கிரகங்களில் பரிபூர்ண சுப கிரகமாகவும் தங்கத்தையும் பண குவியலையும் பண மூட்டையையும் சுப நிகழ்ச்சியை ஒருவரின் வாழ்க்கையில் நடத்தக்கூடியவரும், குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவரும், விஐபிகளின் அறிமுகத்தை தரக்கூடியவருமான குரு பகவான் உச்சம் பெறுவதால் உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய யோக காலம். இந்த குரு பெயர்ச்சியான ஓராண்டும் உங்கள் வாழ்க்கையில் பணமழை பொழியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்காத ஒரு பெரும் பணத்தை இந்த காலகட்டத்தில் பார்ப்பீர்கள். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சியை, தொழிலோ வேலையோ வியாபாரமோ சர்வீஸ் இண்டஸ்ட்ரியோ எதுல இருந்தாலும் ஒரு அசுர வளர்ச்சி, அசாத்தியமான ஒரு சக்தியாக நீங்கள் உருவெடுக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி. உங்க லைஃப்ல உங்களை தான் நம்பர் 1 பொசிஷனுக்கு கொண்டுட்டு வரப்போகுது. நீங்க ஒரு வாழ்க்கையில விளிம்பு நிலையில் இருந்தா கூட உச்சபட்ச வெற்றியை பார்ப்பதற்கு இந்த குரு பெயர்ச்சி பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும். 12 வருடத்திற்கு ஒரு முறை தான் குரு உச்சம் பெறுவார். அதிலும் கன்னி ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு உச்சம் பெறுவார். மற்ற எந்த ராசிக்கும் கிடைக்காத ஒரு விசேஷமான ஒரு யோக பலன் இந்த கன்னி ராசிக்கு உண்டு. அப்படிப்பட்ட கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரத்திலேயோ, ஹஸ்த நட்சத்திரத்தில், சித்திரை நட்சத்திரத்தில் எதில் பிறந்திருந்தாலும் இந்த ஒரு வருடம் உங்களுக்கு யோகாதி யோகத்தை தரும், அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும், அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் ஆக்டிவேட் செய்து தரும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியை நீங்கள் 5 வயதிலிருந்து 50 வயது வரை எந்த துறையில் இருந்தாலும், எந்த ஆசையாக இருந்தாலும், எந்த எண்ணமாக இருந்தாலும், எந்த திட்டமாக இருந்தாலும் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம். பிரம்மாண்டமான வெற்றியை கூட மிக எளிதாக நீங்கள் உங்கள் வசமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சி இந்த ஜூன் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த மகா குரு பெயர்ச்சி. ஏன்னா குரு பகவான் எப்பொழுது உச்சம் பெறுகிறாரோ அந்த குரு பெயர்ச்சிக்கு பெயர் மகா குரு பெயர்ச்சின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட இந்த மகா குரு பெயர்ச்சியில் குரு பகவான் 11ஆம் இடத்தில் அமர்ந்து தனக்கு இருக்கக்கூடிய 3 விசேஷ பார்வைகளான 5, 7, 9ஆம் பார்வையின் வழியாக, தன்னுடைய 5ஆம் பார்வையின் வழியாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான விருச்சிக ராசியையும், தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான மகர ராசியையும், தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான மீன ராசியையும் குரு பார்க்க போறார். மீன ராசி என்பது குருவின் சொந்த வீடு. அங்கே சனி பகவான் இப்பொழுது அமர்ந்திருக்கிறார். அப்ப கட்டாயமாக இந்த குரு பெயர்ச்சியினால் சனியின் தாக்கம் உங்களுக்கு குறைவாக இருக்கும். சனி பகவான் அங்கே அமர்ந்து உங்கள் ராசியை தன்னுடைய 7ஆம் பார்வையால் பார்த்ததால உங்களோட வேலைகளிலும், உங்களோட செயல்களிலும், உங்களோட அன்றாட அலுவல்களில் கூட ஒரு தடை ஏற்பட்டிருக்கும், ஒரு தாமதம் ஏற்பட்டிருக்கும். எப்பவும் சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் இயங்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு கடந்த சில மாதங்கள் ஒரு மந்த நிலைமை இருந்திருக்கும். அந்த மந்த நிலைமையை கொடுத்தது சனி பகவான் தான். அப்படிப்பட்ட சனி பகவானை குரு தன் பார்வையால், அதுவும் தன் வீட்டில் இருப்பதால் மிகவும் வலிமையாக கட்டுப்படுத்துவார். அப்ப வேலையாட்கள் பற்றாக்குறை உங்கள் தொழிலில் இருந்தால் அது நீங்கிவிடும். அடுத்தது 3ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்கிறார். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், கம்யூனிகேஷன் ஸ்தானம். அப்ப உங்களோட முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் பலனை தரும். எங்க இருந்து குரு பார்க்கிறார்? லாபஸ்தானத்திலிருந்து. அப்ப உங்களோட தொழில் வியாபாரத்தில் லாபத்தை அதிகப்படுத்தணும், சிக்கன நடவடிக்கை மேற்கொள்ளணும், அல்லது உங்கள் லாபத்தை அதிகப்படுத்த உற்பத்தியை விரிவுபடுத்தணுமா, உங்களோட இண்டஸ்ட்ரியை யூனிட் 2 யூனிட் 3 எக்ஸ்பேண்ட் பண்ணணுமா, உங்க ப்ராடக்ட்டுக்கு டீலர்ஷிப் அல்லது டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் கொடுக்கணுமா, அல்லது நீங்க உங்க வியாபாரத்துக்கு புதிய ப்ராடக்ட் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்,
அல்லது பிரான்ச்சைசி நீங்க எடுக்கணும், ஒரு டீலர்ஷிப் நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இது எல்லாத்துக்குமே ஏற்றம் தரும். நீங்க எதை செஞ்சாலும் அதன் வழியாக லாபம் அதிகரிக்கும். ஏன்? லாபஸ்தானத்துல குரு உச்சம் பெற்று முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப லாபத்தை அதிகப்படுத்தக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான பலனை தரும், பெரிய அளவிலான பலனை தரும். அதே மாதிரி ஒரு தொழிலை வேறு மாவட்டத்திற்கு, வேறு மாநிலத்திற்கு, ஏன் வெளிநாட்டுக்கு விரிவுபடுத்தணுங்கிற நீண்டகால கனவு, ஆசை இந்த காலகட்டத்தில் நனவாகும், நிறைவேறும். அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு வரிசையாக வரும். அடுத்தது 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 5ஆம் இடம் தான் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய இடம், குழந்தை ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம், பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்ப அந்த இடத்தை குரு பார்ப்பதால் கட்டாயமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றிய கவலை உள்ளவர்களுக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு மெடிக்கல் சீட் வாங்கிடுவோமா, அல்லது இந்த காலேஜில் இந்த கோர்ஸை நம்ம எடுத்துருவோமா அப்படின்னு ஒரு இனம் புரியாம பயம் இருக்கும். அந்த பயத்தை எல்லாம் நீங்க கைவிட்டுடலாம். நீங்க நினைத்த பள்ளி, நீங்க நினைத்த கல்லூரியில் விரும்பிய பாடப்பிரிவு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் ஒரு அற்புதத்தை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு உறுதியாக ஏற்படுத்தி தரும். குழந்தைகளின் எதிர்காலம் கருதி ஒரு சேமிப்பு பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறோம், ஆனா அதுக்கு என்னமோ ஒரு வாய்ப்பு அமையல அப்படின்னா, இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் எதிர்காலத்தை கருதி எந்த திட்டமிட்டாலும், எந்த சேமிப்பை செய்யணும்னு நினைச்சாலும், எந்த பிளான் பண்ணாலும் அது உங்களுக்கு சூப்பரா நடக்கக்கூடிய ஒரு அற்புதம் நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தந்தை வழியான சொத்துகளோ, தாய் வழியான சொத்துக்கள், அல்லது உங்களோட மூதாதையர்களின் ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டி வரணும், அல்லது ஏதாவது பாகப்பிரிவின் வழியாக சரியான சொத்து பத்துகள் வரணும்னா அது எல்லாமே கிடைச்சிடும். இந்த காலகட்டத்தில் உங்களோட முன்னோர்களின் சொத்தில் ஏதாவது நீதிமன்ற வழக்கு இருந்தாலோ, அல்லது அக்கம் பக்கத்தினரோட ஏதாவது டிஸ்பியூட் இருந்தா அதை எல்லாமே நீங்க பேசி சரி பண்ணிக்கலாம், அல்லது நீதிமன்ற வழக்குகளின் வழியாக அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். 7ஆம் இடத்தை குரு தன்னுடைய 9ஆம் பார்வையால் பார்க்கிறார். இந்த குரு பகவான் தான் சுப நிகழ்ச்சியை ஒருத்தருக்கு நடத்தக்கூடியவர். அப்ப அப்படிப்பட்ட குரு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் களத்திர தோஷம் நீங்கும், களத்திர தடை நீங்கும். களத்திரம்னா கல்யாணம். அப்ப திருமணத்துக்கு வரன் பார்த்து ரொம்ப நாளா வரன் அமையலையா, இந்த வருஷம் உங்களுக்கு கெட்டி மேளம் கொட்டக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஏதாவது திருமணம் நடந்து பிரிந்து வாழக்கூடிய தம்பதியர்கள் மீண்டும் ஒன்றிணையும் வாய்ப்பு கிடைக்கும். நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கு நடந்தால் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். எப்பவுமே சண்டை சச்சரவோட கீரியும் பாம்புமா, எலியும் பூனையுமா இருக்கக்கூடிய தம்பதியர் தன்னுடைய ஈகோக்களை எல்லாம் கைவிட்டுட்டு மீண்டும் அவர்களோடு ஒரு இணக்கமான வாழ்க்கையை தொடங்குவதற்கும், உங்களுடைய இன்டிமெசி அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். பிசினஸ்லயோ அல்லது உங்களோட வியாபாரத்திலேயோ ஒரு இன்வெஸ்டரை இணைக்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஒரு பார்ட்னரை சேர்த்தணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஏற்கனவே இருக்கிற பார்ட்னரோட ஒரு பிரச்சனைனா இந்த பிரச்சனையை நீங்க சரி செஞ்சுக்கலாம். பேச்சுவார்த்தையின் மூலமாகவோ அல்லது மத்தியஸ்தர்கள் வழியாக நீங்க எடுக்கும் முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும். புதிதாக பார்ட்னர், இன்வெஸ்டர், ஜாயின்ட் வெஞ்சர்லாம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களோட ஆசை இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். புதிதாக வீடு கட்டும் யோகம், வண்டி வாகனம் வாங்கும் யோகம், சேமிப்பு செய்யும் எண்ணம், உங்களுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எந்த விதமான சேமிப்பை செய்யணும்னாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதற்கு ஏற்ற காலகட்டத்தை உறுதியாக ஏற்படுத்தி தரும். உங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு முக்கியமான முடிவை நீங்க எடுக்கணும்னாலும் உங்களோட ஜனனகால ஜாதகத்துல என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, கோச்சாரத்துல உங்களோட கிரகங்கள் எல்லாமே உங்க பிறந்த கால ஜாதகத்தோட எப்படி ஒத்து போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரியான முடிவுகளை நீங்க எடுக்கும் பொழுது இந்த பலன்கள் இன்னும் வேகமாகவும், இதைவிட அதிகமாகவும், இதைவிட விரைவாகவும் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப உங்கள் பிறந்த கால ஜாதகத்தை ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க ஆலோசனை பெற்று அதன்படியும் செயல்படலாம். உங்களோட எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்கட்டும் என்று நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சியான ஜூன் 2ஆம் தேதி குரு உச்சம் பெறக்கூடிய அந்த நாளில் குரு பெயர்ச்சி மகா யாகத்துல போய் கலந்துக்குங்க. இந்த குரு பெயர்ச்சி மகா யாகத்துல கலந்துக்கிட்டு 6 தேங்காயை உடைத்து அதுல நெய் விட்டு நீங்கள் தீபமேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க.
இந்த யாகத்தில் கலந்து கொண்ட பிறகு இந்த தேங்காய் தீப வழிபாடு செய்யுங்கள். இந்த எளிய வழிபாடு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வழிபாடா இருக்கும். உங்களுக்கு பெரிய அளவிலான வெற்றியை ரொம்ப ஈஸியாக தரக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை எல்லாம் இந்த வழிபாடு தரும். ஜூன் 2ஆம் தேதி அன்னைக்கு சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில்ல தான் இந்த மகா குரு பெயர்ச்சி யாகம் 12 ஆண்டுக்கு ஒரு முறை தான் நடைபெறும். அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள். நீங்க ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கும், ஆலயம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், தேங்காய் தீபம் போடுவதற்கு எப்படி வரணும், எத்தனை மணிக்கு வரணுங்கிற தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த குரு பெயர்ச்சி கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை தரும். உங்கள் லைஃபை செட்டில் பண்ண வைக்கும். நீண்ட காலம் தீராத இடியாப்ப சிக்கலை கூட எளிமையாக தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்றது, சக்தி மிகுந்தது, கடவுளின் ஆசி பெற்ற ஒரு அற்புத குரு பயிற்சி இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த மகா குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களையும் 16 செல்வங்களையும் அள்ளித்தரட்டும் என்று தாய் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து இன்னொரு சிறந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.